மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தமிழாலயத்திற்கு முதலாக இந்த வருகை புரிந்திருக்கின்றார். நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அன்போடு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்று அண்ணன் மாநில தலைவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு தமிழாலயத்துல அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறது. இதோடு இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய வழிகாட்டி அண்ணன் எச் ராஜாஜி அவர்கள், நம்முடைய தேசிய மகளிரினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இன்று வரை மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், மதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், வாழ்கின்ற காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள், அம்மா சரஸ்வதி அவர்கள், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் நாகராஜன் அவர்கள், அண்ணன் யூஜி சம்பத் அவர்கள், பின்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள், இங்கு இருக்கக்கூடிய முன்னிலையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, ஒரு மகிழ்ச்சியான நாள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியால ஒரு கட்சி தொண்டர்களை சார்ந்து கொள்கை குறிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லார் சார்பாக ஏக மனதோடு முழு மனதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார்கள். கடந்த 3-4 நாட்களாக அண்ணனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பேசுறாங்க, கட்சியினுடைய கொள்கை எடுத்து சொல்றாங்க. இருந்தும் இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்தித்து கொண்டிருப்பதுதான் நன்றி தெரிவித்து நேரடியாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. ஒரு கால கேள்வியில கேளுங்க, ரெண்டாம் பேச போறோம். ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு எப்படின்னா பிக் ஆயிடும் மைக் வேணாம் பிக் ஆயிடும் அதுல மைக் வேணாங்க இப்போ பிக் ஆயிடும் அவ்வளோ மைக் சைட்ல வச்சுக்கலாம். இந்த நல்ல நாளில் பத்திரிகையாளர்கள், ஊடக பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கொண்டு நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். நமது அகில இந்திய மகளிரணி தலைவி, சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய காலத்திலே கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது ராத்திரி 12 மணினாலும் கட்சிக்காரன் கிளைக்கழக செயலாளர்கள் ராத்திரி 12 மணி கொண்டாலும் தூங்காமலே இருந்து இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல் சொன்னா பல கட்சியில் தேர்தல் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை 3 நாள் தேர்தல் நடத்தி முடித்தான மூத்த தலைவர் நமது மதிப்பீடு